தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் 2011 சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ரசிகர்களுக்கு ஒரு உருக்கமான கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் தலைவர் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடிதத்தில் தலைவர் குறிப்பிடும் வார்த்தைகளை பார்க்கும்போது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே கண் கலங்கும். தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடன் அன்பார்ந்த ரசிகர்களுக்கு பேனா பேப்பர் எடுத்து எழுதும்போது வார்த்தைகள் வரவில்லை. எனக்கு தமிழக அரசு எந்த நேரத்திலும் எந்த உதவியையும் செய்ய எனக்கு உறுதிமொழி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்றுமே என் மீது பாசத்தை வைத்திருக்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்களுடன் பேசிய பிறகு உங்களுடன் பேசுகிறேன். முதலில் உங்களிடம் பேசாமல் இருந்ததற்கு மன்னிக்கவும். இந்த காசை மேலே தூக்கி போட்டு ஆட்டத்தை யார் முதலில் விளையாடுவது என்று முடிவு செய்கிறார்கள். காசை மேலே தூக்கி போடுவதுதான் மனிதனுடைய வேலை. பூவாக விழுவதா தலையாக விழுவதா என்பது ஆண்டவனுடைய செயல். என்னுடைய இந்த விளையாட்டில் ஒரு பக்கம் பணம், மருத்துவம், விஞ்ஞானம், உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்க, இன்னொரு பக்கம் நான் நலமடைய கடவுள் பிரார்த்தனை, பூஜைகள், ஹோமங்கள், விரதங்கள், இதுதான் என்னை காப்பாற்றியது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. தலைவர் ரஜினிக்கு எவ்வளவு மக்கள் அன்பு இருக்கிறது என்று உலகத்திற்கு காட்டிவிட்டீர்கள். நான் இப்பொழுது குணமடைந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் என் மீது வைத்திருக்கின்ற அன்புதான் காரணம். என்னை ஒரு அண்ணனாக, தம்பியாக, நண்பனாக, உங்கள் வீட்டு ஒரு பிள்ளையாக நினைத்து எனக்கு செய்த பூஜைகள் தான் காரணம். ஜென்ம ஜென்மத்திலும் உங்களுடைய அன்பை என்றும் மறக்க மாட்டேன். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இனிமேல் உங்களை மகிழ வைப்பதுதான் என்னுடைய லட்சியம். கூடிய விரைவில் ராணாவில் உங்களை மகிழ்விக்க தோன்றுகிறேன். நான் உங்களுடைய எல்லா நன்மைக்காக ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன். என்றும் உங்களுடைய ரஜினிகாந்த் அப்படின்னு தலைவர் கையெழுத்து போட்டு அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே தலைவரோட இந்த கடிதத்தை பார்க்கும்போது எல்லா ரசிகர்களுக்குமே கண் கலங்கும். அந்த நேரத்தில் தலைவருக்காக ரசிகர்கள் செய்த பூஜை, ரசிகர்கள் செய்த பிரார்த்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டிவியிலலாம் ஃப்ளாஷ் நியூஸாக அதுதான் ஓடிட்டுருக்கோம். அதுவும் அப்போல்லாம் நிறைய டிவி சேனல்களும் பிரபலம் கிடையாது. சன் டிவியில் செய்தி போடும்போதெல்லாம் தலைவர் பற்றிய இந்த செய்திகள் தான் வந்துட்டுருக்கோம். தலைவரோட ரசிகர்கள் அங்கே வந்து இந்த பிரார்த்தனை பண்ணாங்க, இங்கே மொட்டை அடித்தாங்க, அது இதுன்னு நிறைய செய்திகள். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். அதுலேயும் நிறைய பேர் என் உயிரை எடுத்துக்க தலைவருக்கு உயிரை கொடுத்துரு அப்படின்னுலாம் நிறைய ரசிகர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலேயே சொல்கிறேன், தலைவருக்கு கிடைத்தது மாதிரி இந்த ரசிகர்கள் கட்டாயமாக வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதே போல் ரசிகர்கள் மேலே மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் வச்சிருக்கிற தலைவர் போல ஒரு மனிதரும் கண்டிப்பாக வேறு யாரையும் பார்க்க முடியாது.